நம்ம வந்து இன்ஷாட் ஆப்ல எப்படி வீடியோ எடிட் பண்ணணும்னு சொல்லி தரேன். ஃபர்ஸ்ட் இன்ஷாட் ஆப் ஓப்பன் பண்ணிட்டு அங்க வந்து ஆட் கொடுத்து நியூ கொடுங்க. கொடுத்து உங்களுக்கு என்ன வீடியோ வேணுமோ அதை வந்து கிளிக் பண்ணுங்க. ஃபைல்ஸ்குள்ள போயிட்டு நேராக போவோம். இப்போ வந்து நம்ம ஃப்ளவர்ன்ற ஒரு வீடியோ வந்து நம்ம எடிட் பண்ண போறோம். அங்க பாருங்க. இது நல்லா ஆடுதா? இதுல என்னென்ன ஃபீச்சர்ஸோ அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரியே வீடியோவா ஷார்ட்ஸா அதுக்கு ஏற்ற மாதிரியே. நெக்ஸ்ட் வந்து பாருங்க. நம்ம மியூசிக் வேணா மியூசிக் ஆட் பண்ணிக்கலாம். அது மாதிரி வாய்ஸ் கொடுக்கறதுனால அந்த ரைட் சைடில் இருக்குல்ல அதை ஆட் பண்ணிக்கலாம். மியூசிக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன ஆட் பண்ண போறோம்னா ஸ்டிக்கர்ஸ் வேணாலும் ஸ்டிக்கர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதிலே கொடுத்துருக்கு பாருங்க. அப்புறம் டெக்ஸ்ட் வேணாலும் டெக்ஸ்ட் அதில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்க அந்த டிக்கு கொடுத்தீங்கன்னா அது சேவ் ஆயிடும். இங்கே பாருங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த மாதிரியே ஃபியூச்சர்ஸ் இருக்கு. இந்த மாதிரி கலர் மாறுற மாதிரியே அந்த மாதிரியே நீங்க பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் எதனா இமேஜ் ஆட் பண்ணனாலும் அந்த பாக்ஸ்குள்ள இருக்குல்ல நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அதுலயே அந்த வீடியோலயே அது பாருங்க. உங்க சைஸ் வேணாலும் குறைச்சிக்கலாம், எந்த சைடு வேணாலும் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நீங்க ஸ்பிளிட் கொடுத்துட்டு எதனா வீடியோ தேவையில்லைன்னா நீங்க அதை டெலிட் பண்ணிடலாம். அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து ஸ்பீடு வந்து கம்மியா வச்சுக்கலாம், அதிகமா வச்சுக்கலாம். இங்க பாருங்க. இதுதான் ஸ்பீட் கண்ட்ரோலு. அதுக்கப்புறம் சைஸ் எவ்வளவு வேணாலும் நீங்க எடிட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க வாய்ஸ் ஓவர்லயே வந்து நிறைய வாய்ஸ் சேஞ்ச் பண்ணலாம். அதுவும் இருக்கு பாருங்க. வாய்ஸ் மாறி வரும். அது மாதிரி டைரக்ஷன் நீங்க வந்து ஏரோல வந்து திருப்பிக்கலாம். அந்த வீடியோ எந்த சைஸ் வேணா எந்த சைடு வேணாலும் திருப்பிக்கலாம். அது மாதிரி வீடியோ ஃப்ரீஸ் பண்ணாலும் ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரிவர்ஸ் ப்ளே பண்ணாலும் ப்ளே பண்ணிக்கலாம். அந்த மாதிரி எல்லா ஆப்ஷனும் இருக்கும். ரொம்ப ஈஸியா இருக்கும். இன்ஷாட் ஆப்ல நீங்க எடிட் பண்ணீங்கன்னா அங்க பாருங்க. இது வந்து ரிவர்ஸ் வந்து பண்ணீங்கன்னா இந்த வீடியோவே ரிவர்ஸா வரும். அது கொஞ்ச நேரம் ஆகும் டவுன்லோட் ஆக. ஒரு 100% அது வரைக்கும் இருக்கிறதுல ரொம்ப ஈஸியான ஆப் வந்து இன்ஷாட் ஆப் தான். நீங்க அது உள்ள போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். 100% டவுன்லோட் ஆயிடும். அது வந்து ரிவர்ஸ்ல காட்டும் அந்த வீடியோ. அங்க பாருங்க. जैसे हॉर्लिक्स डायबिटीज प्लस ये काम शुरू करे पहले दिन से क्योंकि इसमें नेक्स्ट வந்து எக்ஸ்போர்ட்னு கொடுத்தீங்கன்னா அந்த வீடியோ சேவ் ஆயிடும் இன்ஷாட்லயே. நீங்க வந்து அப்புறம் அப்லோட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான் இந்த இன்ஷாட் ஆப்போட ஃபியூச்சர்ஸ்.